மீனாட்சி பொண்ணுங்க என்ற சீரியல் ஷூட்டிங்கில் நடிகைகளுக்கிடையே சீரியஸாக நடந்த அடிதடி ரகளையின் காட்சிகள்தான் இவை. பகாசூரன் உள்ளிட்ட பல்வேறு படங்களிலும் மீனாட்சி பொண்ணுங்க சீரியலிலும் முக்கிய வேடத்தில் நடித்திருப்பவர் நடிகை சசிலயா. ஆரம்பத்தில் டிக்டாக்கில் தத்துவங்களை இலங்கை தமிழில் கொட்டி பிரபலமான சசிலயாவுக்கு திரைப்படங்கள் மற்றும் சீரியல்களில் வில்லி வேடம்தான் கிடைக்கிறது. இந்த நிலையில் சென்னை தண்டலம் தாரப்பாக்கத்தில் உள்ள நாச்சியார் ஹவுஸில் மீனாட்சி பொண்ணுங்க என்ற சீரியல் ஷூட்டிங் நடந்துள்ளது. இதில் சக நடிகைகளுடன் ஒரே சோஃபாவில் சசிலயா அமர்ந்திருந்த போது சீனியர் நடிகை ஒருவர் இருக்க இடம் கேட்டு சண்டையிட்டதாகவும், சீனியர் நிற்கும் போது ஜூனியர் நடிகை இடம் தராமல் அமர்ந்திருக்கலாமா என கேட்டு சசிலயாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. தான் தாக்கப்பட்டது குறித்து சசிலயா இயக்குனரிடம் புகார் தெரிவித்துள்ளார். இரு நடிகைகளும் தங்கள் செல்போனில் படம் பிடித்தபடி சண்டையில் இறங்க சீரியஸான சண்டையை சீரியல் இயக்குனர் புகுந்து சமாதானம் செய்து வைத்துள்ளார். படப்பிடிப்பில் தன்னை ஜூனியர் நடிகை போல நடத்துவதாகவும், இருக்க இடம் கொடுக்கவில்லை என்பதற்காக நடிகை ஆர்த்தி ராம் தன்னை பாய்ந்து தாக்கியதாகவும் சக கலைஞர்கள் தடுத்து காப்பாற்றியதாகவும் தெரிவித்தார். இப்போ நீங்க நான் உட்கார்ந்துருக்க இடத்துல நீங்க உட்காராதீங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாதுல்ல. பட் அந்த இடத்துல இருந்து நான் நெருக்கி பிடிக்க உட்காராம நான் எழுந்து நிப்பேன்ல, அது அவங்களுக்கு இன்சல்ட்டிங் சொல்றாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் முன்னாடி அது எனக்கு இன்சல்ட்டா இருக்கு, அப்ப என் பக்கத்துல உட்கார மாட்டாங்களாங்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் சொன்னேன், இல்லங்க நீங்க உட்காருங்க, நீங்க இங்க பக்கத்துல அதுவும் அந்த ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்ல அன்கம்ஃபர்டபுளா தானே இருக்கும். உங்க பம்ப் என் மூஞ்சிக்கு நேரா இருக்கு, அது யாரா இருந்தாலும் இன்கன்வீனியன்ட்டா தான் இருக்கும். அதை பார்த்துட்டு உட்கார முடியாது, நான் எழுந்து நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லப்போ டைரக்டா செட் போனாங்க, அவங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணல. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையில் புகார் எதுவும் அளிக்கப்படவில்லை. சண்டையின் வீடியோ காட்சிகளை எடுத்தவர்கள் படப்பிடிப்பில் உடன் இருந்தவர்கள் என்று சின்னத்திரை பிரமுகர்கள் தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கதிரவன், முனாஃப் மற்றும் வேல்ராஜ்.